ஹாய் ஹலோ வெல்கம் டு டைனிஸ் ப்ரைம் லேர்னிங் டைனிஸ் இங்கிலீஷ் பீஸ். ஸோ எல்லாருமே டே 1 கிளாஸில் இருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ திங்க் நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டே 1 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதோட டாபிக் ஆம் இஸ் ஆர். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதிலேயே நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியாதது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு லெசன்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம், அடுத்தது எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம், அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். இதுக்கடையில் 5 வொக்காபுலரிஸ் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கெட் ரெடி. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். இன் இங்கிலீஷ் எவ்ரி சென்டென்ஸ் நீட்ஸ் அ வேர்ப். இங்கிலீஷில் வேர்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சென்டென்ஸுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி. வேர்புனா ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஆக்ஷனை குறிக்கிறது தான் வேர்ப். இங்கே when we talk about identity, condition, feeling or state, we use special verbs called helping verbs. ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை, கண்டிஷனை, ஃபீலிங்கை, அவங்களோட நிலையை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். வாஸும் வேரும் பாஸ்ட் டென்ஸுக்கு, ஆம் இஸ் ஆர் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. ஆம் இஸ் ஆர் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் என்னது? ஆம் இஸ் ஆர். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறேன், இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கிறது. இந்த மாதிரி மீனிங் உங்களுக்கு சென்டென்ஸில் வேணும் அப்படின்னா இந்த ஆம் இஸ் ஆரை பயன்படுத்திக்கலாம். தீஸ் வேர்ப்ஸ் டு நாட் ஷோ ஆக்ஷன். இந்த வேர்ப்ஸ்லாம் ஆக்ஷனாக குறிக்காது. இந்த வேர்ப்ஸ்லாம் ஆம் இஸ் ஆர், இதுக்கு பேர்லாம் ஹெல்பிங் வேர்ப் இல்லையா? இது எதை குறிக்காது? செயலை குறிக்காது. தே ஷோ ஸ்டேட் ஆர் கண்டிஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை, நிலையை, அவங்களோட கண்டிஷனை, அவங்களோட ஃபீலிங்கை குறிக்கும். ஃபஸ்ட்டு ஆம் எங்கே யூஸ் பண்ணலாம்? ஆம் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் ஐ. எங்கெல்லாம் ஐ வருதோ பக்கத்தில் ஆம் வந்துடும். நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், ஐ ஆம் கான்ஃபிடென்ட். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். அடுத்தது ஆமை எங்கே யூஸ் பண்ணக்கூடாது? ஹீ, ஷீ, யூ, வி, தே, ப்ளூரல். இதுக்கெலாம் பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது யூசேஜ் ஆஃப் இஸ். இஸ் எங்கே யூஸ் பண்ணணும்? ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன்ஸ். இதுக்கெலாம் பக்கத்தில் இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்: ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு டீச்சர். இட் இஸ் யூஸ்ஃபுல், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த கிளாஸ் இஸ் சைலண்ட். த கிளாஸுங்கிறது சிங்குலர். த கிளாஸ் சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸுமே இருக்குது, இருக்கிறது இப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு மீனிங்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர் எங்கே யூஸ் பண்ணணும்? யூ, வி, தே, ப்ளூரல் நவுன்ஸ். இதுக்கெலாம் பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்: யூ ஆர் ரெடி, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, யூ ஆர் ரெடி. வி ஆர் லேர்னர்ஸ், நம்ம எல்லோரும் லேர்னர்ஸ். அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, தே ஆர் கான்ஃபிடென்ட். இப்போ ப்ளூரலாக வந்துச்சுன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டென்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டென்டிவாக இருக்காங்க. இதுவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் அட்டென்டிவ்னு வரும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது? பாசிட்டிவ் சென்டென்சஸ். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது ஆம், இஸ், ஆர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் இல்லையா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க என்னவாக இருக்காங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, அவங்க என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த காம்ப்ளிமெண்ட். அதுக்கு முன்னாடி ஆம் இஸ் ஆர் வரும், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா என்னென்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ ஆம் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கேன். ஷீ இஸ் காம், அவள் காமாக இருக்கா. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள், அவன் தான் ரெஸ்பான்சிபிள். இட் இஸ் சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள். யூ ஆர் இம்பார்ட்டண்ட், நீ இம்பார்ட்டண்ட்.
பார்த்தீங்களா எங்கே ஆம் வரணும், இஸ் வரணும், ஆர் வரணும்னு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆம் இல்லைனா இஸ் இல்லைனா ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதுறது? சிம்பிள், பக்கத்தில் நாட் சேர்த்துற தான். டு மேக் அ சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆட் நாட் ஆஃப்டர் ஆமிசார். ஆமிசார் பக்கத்தில் என்ன சேர்த்துடணும்? நாட் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் வரும், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வரும். இதெல்லாம் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஆம் நாட் டயர்ட், ஐ ஆம் டயர்ட். அதுக்கு ஆப்போசிட் ஐ ஆம் நாட் டயர்ட். ஷீ இஸ் நாட் கேர்லெஸ், ஷீ இஸ் கேர்லெஸ். அதோட ஆப்போசிட் நெகட்டிவ் என்ன? ஷீ இஸ் நாட் கேர்லெஸ், அவள் கேர்லெஸ்ஸாக இல்லை. ஹீ இஸ் நாட் ரூட், அவன் ரூடாக இல்லை. ஹீ இஸ் நாட் ரூட், இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், இது டிஃபிகல்ட் இல்லை. தே ஆர் நாட் லேட், அவங்க லேட் கிடையாது, அவர்கள் லேட் கிடையாது. இப்போ நான் சொல்ல சும்மா காதில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்கள் வாயில் சொல்லி பார்க்கணும். கண்ணாடி முன்னாடின்னு, இல்லை யார்கிட்டையாச்சும், இல்லை தனியாக ரூமில், இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கணும். வாயில் உங்கள் வாய் மூலியமாக நீங்கள் சொல்லி பார்த்தா தான் இங்கிலீஷ் வரும். சும்மா நான் சொல்கிறத காதில் கேட்டுகிட்டே இருந்தாலும் வராது. அடுத்தது கொஷின் எப்படி கேட்குறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு பசிக்குது, நான் எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஹங்க்ரி. உனக்கு பசிக்குது, அது எப்படி சொல்லணும்? யூ ஆர் ஹங்க்ரி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், உங்களுக்கு பசிக்குதா அப்படி கேட்கணும். எப்படி கேட்குறது? நம்ம என்ன பண்ணிடுவோம்? யூ ஆர் ஹங்க்ரி அப்படின்னு அந்த கொஷின் ஃபார்மெட்லேயே ராகத்தோடு கேட்டால் அது கேள்வின்னு நினச்சிப்போம். யூ ஆர் ஹங்க்ரிங்கிறது பதில், நீங்கள் பசியில் இருக்கீங்க. அது எப்படி கேள்வியாக மாறும்? யூ ஆர் ஹங்க்ரி அப்படின்னு கேட்டால் அது கேள்வியாக மாறாது. அந்த ஆர் இருக்கு இல்லையா, அதை தூக்கி முன்னாடி போட்டோம்னா அது கேள்வியாக மாறும். ஆர் யூ ஹங்க்ரி? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டு மேக் அ கொஷின் மூவ் ஆம் இஸ் ஆர் டு த பிகினிங். ஆம் இஸ் ஆரை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சிடணும்? பிகினிங்கில் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் அ கொஷின். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட் வருது, அதுக்கப்புறம் தான் கொஷின் மார்க் வருது. எக்ஸாம்பிள்ஸ், ஆம் ஐ கரெக்ட், நான் கரெக்டா? இஸ் ஷீ ரெடி, அவள் ரெடியா? ஷீ இஸ் ரெடி பதில், இஸ் ஷீ ரெடி கேள்வி. இஸ் ஹீ யுவர் பிரதர், அவன் உங்கள் பிரதரா? ஆர் வி லேட், நம்ம லேட்டா? ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு இந்த மாதிரி தான் கேட்கணும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது 15 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஐ ஆம் அ பிகினர், சொல்லுங்கள். ஐ ஆம் அ பிகினர், நான் ஒரு பிகினர். கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் டுடே, சொல்லுங்கள். ஷீ இஸ் மை இங்கிலீஷ் டீச்சர், அவள் என்னோட இங்கிலீஷ் டீச்சர். ஹீ இஸ் வெரி பொலைட், அவன் ரொம்ப பொலைட். இட் இஸ் அ யூஸ்ஃபுல் லெசன், இட் இஸ் அ யூஸ்ஃபுல் லெசன். வி ஆர் ரெடி டு லேர்ன், நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் லேர்ன் பண்ண. யூ ஆர் டூயிங் வெல், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. தே ஆர் எக்ஸைட்டட், அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஐ எம் நாட் அஃப்ரைட் நவ், நான் இப்போ பயப்படலை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சா? போயிடும். அடுத்தடுத்த லெசன் பார்க்கும்போது கண்டிப்பாக போயிடும். ஷீ இஸ் நாட் ஆங்க்ரி, அவன் ஆங்க்ரியாக இல்லை. ஹீ இஸ் நாட் கேர்லெஸ், அவன் கேர்லெஸ்ஸாக இல்லை. ஆர் யூ ஃப்ரீ நவ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இப்போது? இஸ் ஷீ கான்ஃபிடென்ட், அவள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காளா? ஆர் தே லிசனிங், அவங்க லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆம் ஐ இம்ப்ரூவிங், நான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கேனா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் கேட்டு பழகுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 15ஐயுமே மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இல்லைனா இப்போ உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புவேன் இல்லையா, இந்த லெசன் முடிஞ்ச கையோட உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் ஃபைல், இப்போ நான் இருக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு வந்திருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை மொபைல்லையே பார்த்து படிங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்து வாசித்தா, கண்ணாடி முன்னாடி இன்னும் பேசினா தான் இங்கிலீஷ் வரும், இல்லைனா வரவே வராது. அடுத்தது எக்ஸசைசஸ் போகலாமா? fill in the blanks with am, is, are. I dash English, sorry, I dash learning English. என்ன போடணும்? Yes, I am learning English. She dash my friend. am, is, are. She வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும்?
இஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். தே டேஸ் ஹாப்பி டுடே. எஸ், தே ஆர் ஹாப்பி டுடே. சூப்பராக சொன்னீங்க. அண்ட் இதில் ஒரு 15 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்குது. ஐ மீன் 15 எக்ஸசைஸ் சென்டென்சஸ் இருக்குது. இது நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் இருக்கும், அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஆன்சர் கீ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ கரெக்டாக தப்பான்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ஒக்காபுலரி. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நமக்கு நிறையா தெரியணும். தெரிஞ்சால் தானே பேச முடியும். வாங்க கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் லெவல் 3 வேர்ட்ஸ் பார்ப்போம். டெலிஜென்ட். டெலிஜென்ட் மீனிங் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கேர்ஃபுல். ரொம்ப உழைக்கிறாங்க, ரொம்ப உழைப்பாளியாக இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லணும்? டெலிஜென்ட்னு சொல்லணும். ஷீ இஸ் டெலிஜென்ட் இன் ஹெர் ஸ்டடீஸ். அவளோட ஸ்டடீஸில் ரொம்ப டெலிஜென்ட்டாக இருக்கா. இப்போ நீங்கள் டெலிஜென்ட்டாக தான் இருக்கீங்க, ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறீங்க இல்லையா, ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க இல்லையா. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, இது ஒரு உழைப்பு தானே. அப்போ சொல்லிக்கோங்க, யூ ஆர் டெலிஜென்ட், ஐ ஆம் டெலிஜென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. கம்போஸ்டு, காம் அண்ட் கண்ட்ரோல்டு, அமைதியான அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் கம்போஸ்டு ஈவன் அண்டர் ப்ரெஷர். அவனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அவன் ரொம்ப கம்போஸ்டாக இருப்பான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க, அவங்கள நீங்கள் என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருண் இஸ் கம்போஸ்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டு சொல்லி பாருங்கள். காம்பிட்டன்ட், கேப்பபிள் அண்ட் ஸ்கில்டு. தமிழ் மீனிங் திறமையான, ரொம்ப திறமையான அப்படிங்கிறதுக்கு நம்ம காம்பிட்டன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ இஸ் காம்பிட்டன்ட் இன் இங்கிலீஷ். அவள் இங்கிலீஷில் ரொம்ப திறமையானவள். நீங்களும் இங்கிலீஷில் திறமையானவனாக மாற போகிறீங்க, சரியா? அடுத்தது வெரி ஹார்ட் லெவல் 2 வேர்டு. இது மாதிரி டெய்லி வரும். அன்ஃப்ளாப்பபிள் சொல்லுங்கள். அன்ஃப்ளாப்பபிள், நாட் ஈஸிலி அப்செட் ஆர் கன்ஃபியூஸ்டு. கலங்காத தன்மை. சில பேர் கலங்கவே மாட்டாங்க எதுக்குமே. ஸோ அவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? அன்ஃப்ளாப்பபிள் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் அன்ஃப்ளாப்பபிள் டியூரிங் எக்ஸாம்ஸ். எங்கள் அப்பாலாம் அப்படி தான், எதுக்குமே கலங்கவே மாட்டார். அப்போ நான் என்ன சொல்லலாம்? மை ஃபாதர் இஸ் அன்ஃப்ளாப்பபிள் அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரி நீங்களும் சொல்லி பாருங்கள். நீங்களாம் ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுங்கள் இந்த வேர்டை வச்சுக்கிட்டு. இம்பர்டர்பபிள், மறுபடியும் சொல்லுங்கள். இம்பர்டர்பபிள். இது கொஞ்சம் கஷ்டமான வேர்டு தான், சொல்ல கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் மறுபடியும் சொல்லுங்கள். இம்பர்டர்பபிள், ஆல்வேஸ் காம், நெவர் டிஸ்டர்ப்டு. எந்த சூழ்நிலையிலையும் அமைதியாக இருப்பாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அண்ட் அவங்களும் டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. ஷீ இஸ் இம்பர்டர்பபிள் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். அவள் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் எப்படி இருப்பாள்? ரொம்ப காமாக இருப்பாள். அதுதான் இம்பர்டர்பபிள். ஸோ இந்த வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம போகிறது ஒரு மாரல் ஸ்டோரி. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறது தான். நம்ம ஸ்டோரிஸை ரீட் பண்ணும்போது தான் நம்மளோட கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும், க்ரியேட்டிவ் சென்ஸ் நல்லாயிருக்கும், அண்ட் நம்மளால் நிறைய வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கதையாக படிக்கும்போது நமக்கு இங்கிலீஷ் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த செஷன் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச செஷன். ஸோ நல்லா பாருங்கள். மாரல் ஸ்டோரி. டைட்டில் என்ன? த ஃபஸ்ட் ஸ்டெப் மேட்டர்ஸ். எப்போதுமே அடி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த டே 1ல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ கதைக்கு வருவோம். ரவி வாஸ் அ ஷை ஸ்டூடெண்ட் who believed English was too difficult for him. ரவிங்கிறவன் ரொம்ப ஷையான ஸ்டூடெண்ட், ரொம்ப வெக்கப்படுற ஸ்டூடெண்ட்டு. அவன் என்ன பிலீவ் பண்ணுறான்னா, இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு பிலீவ் பண்ணுறான், நம்புகிறான். he always said I am weak in English. அவன் எப்போதும் என்ன சொல்கிறான்? நான் ரொம்ப இங்கிலீஷில் வீக். இப்போ நீங்கள் இல்லை, ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் இங்கிலீஷ்னா வீக் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் அவனும் நினைக்கிறான். பிகாஸ் ஆஃப் திஸ் பிலீஃப் he never tried சீரியஸ்லி. அதனால் அவன் சீரியஸாக ட்ரை பண்ணதே இல்லை. ஒன் டே ஹிஸ் டீச்சர் டோல்டு ஹிம். ஒரு நாள் அவங்க டீச்சர் அவன்கிட்ட சொன்னாங்க, யூ ஆர் நாட் வீக், யூ ஆர் லேர்னிங். இப்போ நானும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ பக்கத்தில் ஆர் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ எங்கெல்லாம் ஆர் வரணும் ஞாபகம் இருக்கா? வி, யூ, தே, ப்ளூரல், இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஆர் வரணும்.
அதான் இங்கே வந்திருக்கு. யூ ஆர் நாட் வீக், யூ ஆர் லேர்னிங். தோஸ் வேர்ட்ஸ் ஸ்டேட் இன் ஹீஸ் மைண்ட். இது அவன் மைண்டில் உட்காந்துருச்சு. ரவி ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் சிம்பிள் சென்டென்சஸ் லைக் ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் இம்ப்ரூவிங். ஆம் வந்திருக்கா ஐ பக்கத்தில். ஸோ இந்த ஸ்டோரிஸ் இப்போ இன்றைக்கி டே 1 ஸ்டோரி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் டே 2 டே 3 எல்லா ஸ்டோரிஸுமே நம்ம என்ன கிராமர் லெசன் படிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரியே நான் ஸ்டோரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ டெய்லி லெசன்ஸை நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் இம்ப்ரூவிங். அடுத்தது என்ன பண்ணுறான்? எவ்ரிடே ஹீ ஸ்போக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஸ்லோலி ஹிஸ் ஃபியர் ரெடியூஸ்டு. அவனோட ஃபியர் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. என்ன பண்ணுறான் அவன்? டெய்லியும் ஹீ ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். மிரருக்கு முன்னாடின்னு பேசி பார்க்குறான். மிஸ்டேக்ஸ் பிகேம் லெசன்ஸ் நாட் அப்டக்கிள்ஸ். அப்டக்கிள்ஸ்னால் என்ன? தடைகள். அவனுக்கு தடைகளாக இல்லை எது? அவன் பண்ணுற மிஸ்டேக்லாம். இப்போ எடுத்தோன்னே பேசுகிறோம், இங்கிலீஷ் சூப்பராக வந்துடுமா? அதெல்லாம் வராது. எடுத்தோடனெல்லாம் சூப்பராகலாம் வராது. மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுவோம். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னவாக மாறும்? லெசன்ஸாக மாறும். ஆப்ஸ்டக்கிள்ஸாக இருக்காது, தடையாக இருக்காது. அவனுக்கு அந்த மாதிரி தான் ஆகுது. ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் ரவி ரியலைஸ்ட் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் ரியலைஸ் பண்ணுறான் பல வாரங்களுக்கு அப்புறம். த மொமெண்ட் ஹீ சேஞ்ச்டு ஹிஸ் சென்டென்ஸ். த மொமெண்ட் ஹீ சேஞ்ச்டு ஹிஸ் சென்டென்ஸ், ஹீ சேஞ்ச்டு ஹிஸ் மைண்ட் செட். அந்த மொமெண்ட்லேருந்து அவனோட சென்டென்ஸ் அவன் சேஞ்ச் பண்ணிட்டான், அவனோட மைண்டையும் அவன் சேஞ்ச் பண்ணிட்டான். ஹீ அண்டர்ஸ்டுட் ஒன் ட்ரூத். ஒரு உண்மையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். த ஃபஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் இஸ் பிலீவிங் தட் யூ ஆர் கேப்பபிள். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனுங்க. சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன? நம்பணும். நீங்கள் கேப்பபிள் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். நானோ உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரும் நம்ப மாட்டாங்க உங்களை. நீங்கள் தான் உங்களை ஃபஸ்ட்டு நம்பணும். அப்படி நம்பிட்டிங்கன்னா அதான் உங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். இப்போ இந்த ஸ்டோரியை படித்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுருந்து இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். ரவி பிலீவ்டு இங்கிலீஷ் வாஸ் எஸ். ஹூ மோட்டிவேட்டட் ரவி? ரவி ப்ராக்டிஸ்ட் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வாட் சென்டென்ஸ்? ரவி வாட் சென்டென்ஸ் சேஞ்ச்ட் ரவிஸ் மைண்ட் செட்? வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள் நீங்களாம் உங்களோட ஓன் வேர்ட்ஸில். இதோட ஆன்சர் உங்களுக்கு நாளைக்கு வரும். அண்ட் பிடிஎஃப்பில் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன், ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசி செஷன் ஆக்டிவிட்டி ஹோம்ஒர்க் டே 1ஓடது. இதை நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும் ஈவினிங்குள்ளே. ரைட் 10 sentences அபவுட் யுவர் செல்ஃப் யூஸிங் ஆம் இஸ் ஆர். ஆம் இஸ் ஆரை பயன்படுத்தி உங்களை பற்றி நீங்களே எழுதி அனுப்புங்க. உங்களை பற்றி எழுதினாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலி யாரை பற்றி வேணால் எழுதி 10 sentences எனக்கு அனுப்புங்க. ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ் ரீடிங் தோஸ் சென்டென்சஸ். நீங்கள் எழுதின சென்டென்சஸை நீங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க பார்க்காம. ஸ்பீக் 5 sentences கான்ஃபிடென்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். அப்படியே நோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மிரர் முன்னாடி போய் பார்க்காம 5 சென்டென்சஸை பேசி பாருங்கள். இங்கிலீஷ் சூப்பராக வரும். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு டே 2ல் சந்திப்போம். நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உடனே உங்களோட பிடிஎஃப் ஃபைல் எடுத்து ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பார்த்து எந்த இடத்துல மிஸ்டேக், எந்த இடத்துல டவுட் வருதோ அந்த இடத்த மறுபடியும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஈவினிங்குள்ளே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் டே 1. இந்த மாதிரி தான் நமக்கு டே 32 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் லெசன், அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வொக்காபுலரி, அதுலேயும் வெரி ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ், எக்ஸாம்பிள், மீனிங் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டோரிக்கான கேள்விகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டே 1ல் இருக்கிற மாதிரி தான் டே 32 வரைக்கும் டெய்லி இருக்கும். ஸோ எல்லாருமே சூப்பராக கவனிச்சிங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்.